Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டினா வீட்ல இருக்கிற வெள்ளி பொருட்களை வந்து எப்படி பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ பாலிஷ் பண்றதுக்கு நம்ம வெளியில பே பண்ணி அது வரதுக்கு டிலே ஆகி அந்த மாதிரி இருக்கிற நிறைய process இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளே வீட்ல எப்படி ஒரு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது பூஜை விளக்கா இருக்கட்டும் இல்லனா ஜுவல்லரியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது எப்படி நம்ம பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ பாருங்க இது வந்து என்னோட பொண்ணோட கொலுசு. இது வந்து எவ்வளவு black-ஆ இருக்குன்னு பாருங்க. இது வந்து நல்லா இத நம்மளுடைய மெத்தட்ல செஞ்சதுக்கு அப்புறம் இதோட அவுட்லுக் எப்படி ஆகுதுன்றத பாருங்க. சோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. So நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போறது பேக்கிங் சோடா. இது வந்து எல்லா கிரக்கரி ஷாப்லயும் இருக்கும். பாருங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட நார்மலா நம்ம வீட்ல இருக்கிற உப்பு, salt அவ்வளவுதான். இத நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணிட்டு அதோட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறது ஃபுட் ஃபாயில் ஷீட். சோ உங்களுக்கு தெரியும் ஃபுட் ஃபாயில் தெரியும். ஃபுட் எல்லாம் ராப் பண்ணி வருது இல்லையா? சோ அந்த ஷீட் தான். இத வந்து நல்லா அப்படி நல்லா கிரஷ் பண்ணிட்டு அதையும் நம்ம அதோட சேர்த்து போடலாம். நல்லா டிப் பண்ணிருங்க. டிப் பண்ணிட்டு அதோட சேர்த்து நம்ம வந்து பாலிஷ் பண்ண நினைக்கிற சில்வர் ஆர்னமெண்ட்ஸையும் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். சால்ட்டோடு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் விம் லிக்விடும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிடுங்க. ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ 50 minutes ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம போட்ட சில்வர் ஃபாயில் டோட்டலாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு கலர் டோட்டலாக மாறி இருக்கு. இதை வந்து ஒரு சிலர் அதே ஸ்டேஜோட விட்டுருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கலர் வந்து இந்த பாலிஷ் ஏறின மாதிரி இருக்கும். பட் வந்து இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா இது புது கொலுசு மாதிரியே டோட்டலாகவே உங்களுக்கு மாறிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக உங்களுக்கு புது கொலுசு மாதிரி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், அடுப்புலேருந்து எடுத்துட்டு யூஸ்டு ப்ரஷ்ஷு, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை நல்லா வெட் பண்ணிவிட்டு விம் சோப்பு ஏதாவது நம்ம வெசல் யூஸ் பண்ணுற பார் எடுத்துட்டு நல்லா ஒரு 2 to 3 times வந்து நல்லா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம மெத்தடில் கொதிக்க வச்சுட்டு ப்ரஷ் பண்ணாத ஒரு கொலுசு, இது ப்ரஷ் பண்ண கொலுசு. இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வெள்ளி வெசல்ஸ், சில்வர் வெசல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய கலரை வந்து ரீகெயின் பண்ணும். நீங்கள் பாலிஷ் பண்ண கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதில் நிறைய வேஸ்டேஜஸ் ஆகும். பட் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பழைய லுக் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய வீட்டு உபயோகமான விஷயங்கள், கிராஃப்ட், ஜுவல்லரி, எம்ப்ராய்டரி எல்லாமே நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.